அந்த பள்ளிவாசல். ஓ பள்ளிவாசலுக்கு அடுத்த ரோடு. பள்ளிவாசலுக்கு அடுத்த ரோடு. அது போக குருவா போகலாம். எங்கேருந்து வரீங்க? போர்டு ஒன்று வருது, காலையிலேயே மீன் பிடிச்சிட்டு தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். வா இப்படி வருதுன்னு பாருங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் இங்கே இல்லைங்க. அவன் எந்த ஊர்? நான் வந்து அந்தாபுரம். அந்தாபுரத்தில் பப்பி பப்பி பப்பி. அனைவருக்கும் வணக்கம் ஸ்குவாட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருகோணமலை மாவட்டத்தில் குறிப்பாக நிலாவளியில் தான் இருக்கோம். ஸோ எல்லோரும் பார்ப்பீங்க, என்னடா ஒரே இருட்டாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் சைக்கிளிங் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங், அதாவது காலையில் 6:10 ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்க்கிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவெளி பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் நிலாவெளி பீச்சுக்கு ஏன்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இந்த டைமில் தான் நிறைய பேர் நிலாவெளி பீச்சில் போயிட்டு சன்ரைஸ் பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு சன்ரைஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன்னா ஒரே மேகமூட்டமாக இருக்குது, உங்களுக்கு வானத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரே பனியாகவும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரே கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி நிலாவெளி பீச்சுக்கு அப்படியே ஒரு மார்னிங் சைக்கிளிங் பண்ணிட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்குவாட். ஸோ நிறைய அனுபவங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பக்கம் தான் போகணும். நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 4.8 கிலோமீட்டர் இருக்குது நீலாவளி பீச்சுக்கு. கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4.5 சொல்ல முடியாது, 5 கிலோமீட்டர்னு சொல்லலாம். எப்படியுமே இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்க முடியாது. போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பெரும்பாலும் நமக்கு 6 மணிக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்க்க முடியாது. எனக்கு சொன்னால் டூ லேட் ஆகிடுச்சு இப்போவே. இப்போ எப்படி நமக்கு போகிறதுக்கு 5 கிலோமீட்டருக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் எடுத்தாலுமே, ஸோ இப்போ 6:10 அப்படின்னா 6:30 மணி ஆயிரும். 6:30 மணிக்கு சன்ரைஸ் பார்க்குறதுங்கிறது ஆனால் எப்படியும் பார்க்க முடியாதுங்க. ஒரே மலை மேகங்களாக இருக்குது. எப்படியுமே சன்ரைஸ் பார்க்க முடியாது இன்றைக்கி. காலையில் என்னடா இன்ட்ரோ வீடியோ முகத்தை காட்டலையா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. 5:30 மணிக்கு எல்லாம் வச்சு எழும்பி பார்த்தா 6 மணி ஆயிடுச்சு. ஏன்னா ½ ஹவர் லேட்டாகி தான் எழும்புனேன். ஸோ டக்குன்னு ரெடியாகி சைக்கிளில் மோட்டோ விளாகிங் செட்டப்லாம் செட் பண்ணிட்டு, மோட்டோ விளாகிங்கில் ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சொல்லுவோம், மோட்டோ விளாகிங் செட்டப்லாம் செட் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து சைக்கிளிங்கில் விளாக் பண்ணுறதுக்கு செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. நம்ம இன்ட்ரோ வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு நம்ம இன்ட்ரோ வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஸ்குவாட் எல்லாரும் கேட்பீங்க, என்னடா நிலாவளியில் தானே இருக்கேன்னு சொன்னேன், இப்போ என்ன நிலாவளி பீச்சுக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி விளாகில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நிலாவளி வேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும். பட் அந்த இடத்துலையும் பீச் இருக்குது, அதே நிலாவளி பீச்சுன்னு சொல்லி தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஸோ மெயின் பீச் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் போகணும். ஸோ அங்கே போனால் தான் நிலாவளி மெயின் பீச்சுக்கு போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே கடற்கரையோர வளாகங்கள் அப்படிங்கிறதுனால பீச்சுக்கு துண்டாக பேர் வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். ஸோ மெயின் பீச் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்தாலும் இல்லைனா அவுட்டேஷன் ஆக்கள் யாராவது வந்தாலுமே அந்த பக்கம் தான் போவாங்க, மெயின் பீச் பக்கம். ஸோ அந்த பக்கம் தான் நம்ம போய்க்கிருக்கோம். கோயில் வளாகத்துக்கிட்ட வந்திருக்கோம். காலையிலே சுப்ரபாதம் போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் குளிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக குளிராக தான் இருக்குது, ரொம்ப இல்லை லைட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறாங்க 2 பேர். ஸோ ஸ்குவாட் இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 2ஆம் தேதி தான் ஆகுது. ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லோரும். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 2-3 நாள் லேட் ஆகி தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி பார்த்தீங்கன்னா நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். ஸோ அதுபடி நடந்து இந்த வருஷத்தை நம்மளுடைய வருஷமாக மாற்றணும். ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த வருஷம் ரொம்ப ரெசல்யூஷன் எடுக்காதீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 3 ரெசல்யூஷன் எடுத்தாலே 5 வருஷத்தில் 15 ரெசல்யூஷன் எடுத்துருவோம். அதோடு நம்ம வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். நானும் பார்த்தீங்கன்னா 2-3 ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதுபடி இந்த வருஷத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன வேலைக்கு போகிறதுக்காக ரோட்டில் நிற்கிறாங்க. வா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு இருக்கே, அடாடா. ஏற்கனவே ஒரு விளாகில் உங்களுக்கு காட்டியிருப்பேன், இரக்கண்டி பிரிட்ஜ் பார்க்க போன விளாக்லாம் காட்டியிருப்பேன் இந்த தென்னந்தோப்பை. சூப்பராக இருக்குங்க. மார்னிங் பார்க்கும்போது அந்த வியூ இருக்கே, அடாடா. பட் சன்ரைஸ் மட்டும் ஆகியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
சன்ரைஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு எத்தனை மீட்டர் காட்டுது இதுவா? இதுதான் நினைக்கிறேன். இல்லை நம்ம இந்த ரோட்லேயும் போகலாம், பட் இந்த ரோட்டில் போக வேணாம், இது மெயின் ரோடு இல்லை. ஸோ உங்களுக்கு நான் மெயின் ரோடே காட்டுறேன் எதுன்னு சொல்லி. இன்னொரு 400 மீட்டர் மாதிரி போகணும். 400 மீட்டர் போயிட்டு ரைட்டில் திரும்பினோம்னா நிலாவெளி பீச். ஸோ போய் பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம், பட் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதில் தான் இந்த ரோட்டில் ரைட்டில் போனால் நீலாவளி பீச் போகலாம். கேட்போம் உங்கள்கிட்ட, ஐயா இதில் போனால் நீலாவளி பீச் போகலாமா? அப்போ இந்த ரோடு அதுக்கு அங்கே பார் இருக்குது, அந்த போலீஸ் செக் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு அங்காது பள்ளிவாசல் ரோடு, பள்ளிவாசல் ரோடுக்கு அங்காது. அதாவது கட்டிக்கலாம் சின்ன சின்ன வீடு மாதிரி. தென்னம்பிள்ளை தோப்புங்க. போங்க பள்ளிவாசல் ரோடுக்கு அந்த பக்கம் செக் பாயிண்ட்டுக்கெல்லாம் முன்னாடி செக் பண்ணி அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு அங்கே போகணும், முன்னுக்கு அந்த பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு அடுத்த ரோடு, பள்ளிவாசலுக்கு அடுத்த ரோடு. அது போக துருவா போகலாம். மெயின் பீச்சா? நான் வேலூரில் தான். வேலூர் அப்போ தெரியும் எனக்கு. நான் இப்போ தான் கிட்டத்தில் தான் வேலூர் வந்தேன். அதான் நீங்கள் வந்து அந்த ரோடு தான் போங்க, போக துருவா போக அங்கே கடத்துக்கலாம். அதுதானே மெயின் பீச்? அதுதானே அங்கே தானே வெள்ளக்காரங்க எல்லாம் வருவாங்க. அதான் வந்து அந்த இடம் அதுதானே பள்ளிவாசல் கடத்துட்டு. ஓகே ஓகே. நேவி கேம்ப் அது. லொக்கேஷன் போட்டால் இதுதாங்க அது. ஆமாண்ணா. இது முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன், வீலில் தான் வந்து எனக்கு ரோட்டு சரியாக ஞாபகமே இல்லை எந்த ரோடுன்னு சொல்லி. சரின்னு நம்ம லொக்கேஷனை போட்டு போனால் தான் சரியாக போயிடலாமே. லொக்கேஷனை போட்டால் இங்கே காட்டிடுச்சு லொக்கேஷன், பட் இது இல்லையா. இப்போயே டைம் 6:40 ஆயிடுச்சு. நல்ல வேலை இந்த மாதிரி நாளில் வந்து நம்ம லொக்கேஷனை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா மேகமூட்டம் இல்லாத டைமாக போயிட்டு சன்ரைஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் நிலாவளி பீச்சுக்கு எங்கிட்டு போகிறது? இந்த பைக் கொண்டு போனது அந்த ரோட்டா? அந்த மரத்துக்கிட்ட பக்கத்தில் இருக்க ரோடா? ஓகே ஓகே தேங்க்ஸ். பள்ளி எங்கே இருக்குது? ஸோ பள்ளி எங்கே இருக்குன்னே தெரியல. பெஸ்ட்டு பள்ளி ரோட். சரி, அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு லெஃப்டில் போக சொன்னார், போயிட்டு பார்ப்போம். அதுவாக தான் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க. சே. ஸோ இவர் இந்த மரத்தோட உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னார். எந்த மரம்? பள்ளியை கண்டுபிடிச்சா இதுதான் பள்ளின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் பள்ளியாக இருக்குமா ஸ்கூலா? அது அட பாவமே. மாவட்ட சித்தா ஆயுர்வேத வைத்திய சார், ஆயுர்வேதத்தில். ரைட், இதுதான் நினைக்கிறேன். இதுவா? ஆனால் குட் மார்னிங். இந்த நிலாவளி பீச்சுக்கு போகிறது இந்த ரோடா இல்லாட்டி நேராக போனால் இத்தனை மெயின் பீச்? ஓகே தேங்க்ஸ். ஓகே, இதுதாங்க நிலாவளி மெயின் பீச் ரோடு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி ஆட்டோவில் வந்திருக்கேன், ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கேன். ஒரு வழியாக நம்ம இன்றைக்கி வந்தது ரொம்பவே நல்லதாக போச்சு. நம்ம சன்ரைஸ் பார்க்குறதுக்கு பிளான் பண்ணி வந்திருந்தோம்னு சொன்னால் நமக்கு சன்ரைஸ் பார்த்துருக்கே முடியாது. நம்ம சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண கரன்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் மறைஞ்சிருச்சு, ஏன்னா 2-3 நாளாக மழையில் லைட்டாக நனைஞ்சிருச்சு. அது மழையில் சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டேன், அதனால அந்த ரிம்மெல்லாம் கரல் பிடிச்ச மாதிரி, அதனால தான் கரன்னு சத்தம். பப்பி 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 கடிக்கணும். பப்பி. ஆஹா, அவரோட நாய் தான் ஒரு மாதிரி காப்பாற்றி விட்டுறாரு. ஆஹா, ஆக்சுவலாக அதை பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலர் நாய் ஒன்று வந்துச்சு. அந்த உடம்பெல்லாம் பூலாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நாய் ஒன்று நாங்களும் வளர்த்தோம். ஸோ எங்கள் வீட்டில் எரிஞ்சி, சே அது இப்போ இல்லை, இறந்துருச்சு. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவளி பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம்தான். எஸ், இந்த ஏரியாக்குள்ள தான். இந்த ரோட்டில் வந்திருக்கோம். அது பாருங்கள், அந்த பக்கம் தான் அங்கே வந்திருக்கோம். நம்ம அந்த பக்கம் தான் கடைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த லேண்டை தாண்டி மற்ற பக்கம் இருக்க லேண்டில் வந்திருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். அந்த போங்க தெரியுது, அந்த ரோடு வழியாக வந்திருக்கணும். இதுதான் நிலாவளி மெயின் பீச்.